தேவ அன்பு நெருக்கி ஏவும். இந்த தெய்வீக அன்பு நெருக்குகிறதுனால தான் மனிதர்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும், கிறிஸ்துவ அன்றைக்கு மனிதர்களை நடத்த முயற்சிப்பாங்க. எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும், நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்வது தான் கிறிஸ்தவம். அதுதான் எல்லாரும் தெருக்களில் நின்று சொல்கிறாங்க, வீடுகளில் சொல்கிறாங்க, தேடி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற ஜனங்களை தான் அடித்து விரட்டுறாங்க. மக்களுக்கு சேவை செய்து, தொழில்நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்து, வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவமனை கட்டி, ஏழை எளிய திக்கற்ற மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி இலவசமாக நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு தான் உபத்திரவ காலமாக இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 5:17 இருக்குது. அவன் புது சிருஷ்டியாக மாறிடலாம். பழைய கோபம், பழைய விதமான பாவ பழக்கங்கள்லாம் விட்டு விலகி அன்புள்ளவனா கிறிஸ்துவை போல, இயேசுவை போல அவன் மாறி அன்பு செலுத்துறவனா விடுகிறான். அப்படி அவன் அன்பு செலுத்துறவனா வருகிறதுனால ஜனங்களை நேசிக்கிறான், மன்னிக்கிறான், மற்றவங்களுக்கு செய்கிற தீங்குக்கெல்லாம் உடன்படாமல் அவங்களுக்கு நன்மைகளே செய்கிறான், தனக்கு தீமை செய்கிறவனுக்கு நன்மையை செய்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல ஜனங்களை தான் துன்புறுத்துவதற்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, சாத்தானால் ஏவப்படுறாங்க. தெருக்கள் அமைதியாக இயேசு நல்லவர்னு சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாதன்னு சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க, உனக்காக ஜெபிக்கிறாங்க, அசுத்தாவின் கட்டுகளில் இருக்கவங்களை விடுவிக்கும்படியாக அவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணுறாங்க இலவசமாக. ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யுது, உன்னை அடிமையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில கூட்டம், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் மக்களை அடிமைகளாகவே வைக்க வேண்டும் என்று சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆனால் சுவிசேஷம் என்பது யாராலையும் தடை செய்யப்பட முடியாது. சுவிசேஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வசனம் போய் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தைகள் அவர் அனுப்புகிற அப்படி சித்தத்தை நிறைவேற்றி தான் முடிக்கும். எல்லா ஜனங்களும் மீட்கப்படும்படி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறான். அவரை நம்பியிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா.